இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களை அமைப்பதை குறித்த தொடர் போதனையை இந்த நாட்களிலே மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அதிலே நம்முடைய 3வது தலைப்பு உலக வாழ்க்கையிலே உன்னத நோக்கத்தை உணர்ந்திருத்தல் என்பதாகும். ஒரு மனிதன் உலக வாழ்க்கையிலே உன்னத நோக்கத்தை உணர்ந்து தன் உலக வாழ்க்கையை நடத்த வேண்டுமானால் அவன் தான் யார் என்பதை உணர வேண்டும். இதை உணர்த்துவதற்காகத்தான் ஒரு மனிதன் அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்துகிற தவிர்க்க முடியாத 2 காரியங்களை ஆண்டவர் இந்த இடத்திலே ஓமையாக சொல்லுவதை நீங்கள் கவனிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் மத்தேயுவிலே எடுத்துக்கொள்வீர்களானால் முதலாவது 13வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். 14வது வசனத்தில் இருந்து 16வது வசனம் வரைக்கும் உள்ள தொடர்பிலே நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சம் என்கிற வார்த்தையை ஆண்டவர் அங்கே பகிர்ந்து கொண்டதை நாம் கவனித்தோம். இதில் நாம் உப்பை குறித்து தியானித்து விட்டோம். வெளிச்சத்தை குறித்து நாம் தியானம் செய்யும் போது ஸ்தானத்தை உணர்ந்திருக்கிறவனே, உலக வாழ்க்கையிலே தான் வைக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தை உணர்ந்திருக்கிறவனே தான் உலகத்தின் வெளிச்சம் என்கிற நோக்கத்தை அவன் நிறைவேற்றுவான் என்பதை கவனித்தோம். மலையின் மேல் இருக்கிற பட்டணம், விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கு ஆகிய வார்த்தைகளை நாம் கவனித்தோம். அடுத்தபடியாக பயன்பாட்டை குறித்த கவனத்தை குறித்து நாம் இந்த தொடர்பிலே கவனித்தோம். வெளிச்சம் தான் பயன்படுகிற விதத்தை குறித்த கவனத்தோடு அது இருக்க வேண்டும் என்பதற்காக மரக்காலின் கீழ், கட்டிலின் கீழ், பாத்திரத்தின் கீழ் என்கிற வார்த்தைகளை ஆண்டவர் இந்த பகுதிகளிலெல்லாம் பயன்படுத்துவதை நீங்கள் கவனிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை கவனிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீங்கள் கவனிக்கலாம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தில் இருந்து இந்த போதனைகளை நீங்கள் கவனிக்கலாம். இந்த வேத பகுதிகளை எல்லாம் மறுபடியும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த தொடர்பில் இன்றைக்கு 3வது தியானத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒன்று, என்னுடைய வாழ்க்கையிலே ஸ்தானத்தை குறித்த கவனம். 2வது, பயன்பாட்டை குறித்த கவனம். 3வது, விளைவுகளை குறித்த கவனம். இதை நாம் கடந்த தியானத்திலேயே ஆரம்பித்தோம். வெளிச்சம் தான் ஏற்படுத்துகிற தாக்கத்தை குறித்தும் அதனுடைய விளைவுகளை குறித்தும் கவனம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனும் தான் இந்த உலகத்திலே வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிறான் என்றால் அவன் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்திற்கும் விளைவுகளுக்கும் அவன் கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இந்த கவனத்தை நாம் பெறுவதற்கு 3 சிந்தனைகளை இந்த குறிப்புக்குள் நான் தியானிக்க போவதாக உங்களுக்கு நான் சொன்னேன். அதில் முதல் காரியத்தை கடந்த தியானத்திலே கவனித்தோம். ஆண்டவர் வெளிச்சத்தை குறித்த போதனையை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பேசும்போது 36வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்க வேண்டும். அப்படியானால் உன்னுடைய கண்களை நீ கவனமாக வைத்திருக்க வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது என்பதை ஆண்டவர் அங்கே குறிப்பிட்டதை உங்களுக்கு நான் சுட்டி காட்டினேன். எனவே ஒரு மனிதன் தன்னுடைய பார்வையிலே அவன் காட்டுகிற கவனம் மிக முக்கியமானது. அது முழு சரீர வாழ்வின் இயக்கத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் அடித்தளமானது என்பதை நாம் கவனித்தோம். இன்றைக்கு அடுத்த காரியத்தை கவனிப்போம். அது சரீர வாழ்விலே அதனுடைய உணர்வை நாம் பெற்றிருப்பது மாத்திரம் அல்ல. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம்,
லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். எப்படி பயன்பாட்டை குறித்த கவனத்திலே தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை வெளிச்சம் என்கிற ஸ்தானத்தை அது எவ்விதமாக வெளிப்படுத்துகிறது என்றால், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் நான் எந்த விதத்திலே மனிதர்களுக்கு பயன்படுகிறேன் என்பது மிக முக்கியமானது. ஒருவேளை என்னுடைய சக மனிதர்களுக்கோ என்னுடைய சமுதாயத்திற்கோ தேசத்திற்கோ என்னுடைய வாழ்க்கை பயன் தராவிட்டால் அல்லது என்னுடைய வெளிச்சம் பயன் தராவிட்டால் அது பயனற்றது என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். இதை நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது ஆண்டவர் 15வது வசனத்தில் சொன்னார், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். வீட்டில் உள்ள யாவருக்கும். அப்படியானால் ஒரு மனிதன் தன்னுடைய பயன்பாட்டை குறித்த கவனத்தை, அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய விளைவுகளையும் எவ்விதமாக அவன் உறுதி செய்கிறான் என்றால், அவன் மனித வாழ்க்கைக்கு அதை பிரயோஜனமாக்க வேண்டும் என்று நாம் கவனித்தோம். அப்படியானால் அது வீட்டிலே துவங்க வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், வீட்டில் உள்ள யாவருக்கும். உன்னுடைய சொந்த குடும்பத்திலே, உன்னுடைய சொந்த வீட்டிலே உன்னுடைய வெளிச்சம் முதலாவது பிரகாசிக்க வேண்டும். அங்கே உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்காவிட்டால், அங்கே அதனுடைய தாக்கத்தை அது ஏற்படுத்தாவிட்டால், அங்கே அதனுடைய விளைவுகளை நீ காணாவிட்டால் வெளியிலும் நீ அதை காண முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சத்தை காணும்படி. உள்ளே இருக்கிறவர்கள், வெளியிலிருந்து உள்ளே வருகிறவர்கள். ஒருவேளை வெளியிலிருந்து வருகிறவர்கள் நம்முடைய சொந்த குடும்பத்தின் மக்களாக இருக்கலாம் அல்லது மற்ற மக்களாகவும் இருக்கலாம் அல்லவா? நான் ஒரு சரியான வெளிச்சமாய் இந்த உலகத்திலே அதற்குரிய தாக்கத்தையும் அதற்குரிய விளைவுகளையும் நான் ஏற்படுத்த வேண்டும் என்றால், வீட்டில் உள்ளவர்களுக்கும் நான் அந்த தாக்கத்தையும் அந்த உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். வெளியில் உள்ளவர்களுக்கும், மனித சமுதாயத்திற்கும் என்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இறை மக்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் வெளிச்சமாக இருக்கிறேன் என்பதை உணர்வது எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தையும் அதனுடைய விளைவுகளையும் குறித்து நான் யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போமா? உங்களுடைய சொந்த வீட்டிலே உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறதா? ஆண்டவர் சொன்னார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. 5ஆம் அதிகாரம் மத்தேயுவிலே 16வது வசனத்திலே ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நற்கிரியைகள் நிறைந்த அந்த வாழ்க்கையை என் வீட்டில் இருக்கிறவர்கள் கவனிக்க வேண்டும், பலனடைய வேண்டும். வீட்டிற்கு வெளியே இருக்கிறவர்கள், என்னுடைய வீட்டுக்குள் வருகிற யாவருக்கும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நான் என்னுடைய வாழ்க்கையின் உணர்வுகளை நான் இழந்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். உலக வாழ்விலே நான் உன்னத நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. உறுதியான கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளங்களையும் நான் அமைக்கவில்லை. ஆண்டவரிடத்திலே நான் மன்றாட வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய நற்சாட்சி உள்ள வாழ்க்கை, நற்கிரியைகள் நிறைந்த வாழ்க்கை வெளிச்சமாக அது பிரகாசிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சொந்த வீட்டிலும் வெளியிலும் சமுதாயத்திலும் அநேகருக்கு முன்பாக மனித வாழ்வின் பயன்பாட்டிலே என்னுடைய தாக்கத்தையும் என்னுடைய விளைவுகளையும் நான் ஏற்படுத்தும்படி எனக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று கேட்போம். வேத வசனத்தின் வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இப்படிப்பட்ட கிருபையினாலே நாம் ஒவ்வொருவரையும் நிறைத்து வழி நடத்துவாராக. இதன் தொடர்ச்சியை தொடர்ந்து வரக்கூடிய தியானங்களிலே நாம் தொடர்ந்து கவனிப்போம். ஆமென்.